ஒரே நேரத்தில் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க தயார். காசாவை விட்டு முழுமையாக வெளியேற தயாரா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஹமாஸ் கேள்வி. காசாவை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறினால் அனைத்து இஸ்ரேல் கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க தயார் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. அதேபோல ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்ற இஸ்ரேலின் நிபந்தனையை நிராகரிப்பதாகவும் இது ஒரு உளவியல் தாக்குதல் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய பிறகு காசாவை யார் நிர்வாகம் செய்வது, எப்படி நிர்வாகம் செய்வது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்வு காண வேண்டிய உரிமை பாலஸ்தீனியர்களுக்கு மட்டுமே உள்ளதாகவும், பாலஸ்தீனியர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஹமாஸ் எந்த விட்டுக் கொடுத்தலையும் செய்யும் என அந்த அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் கலீல் அல் ஹையா கூறியுள்ளார். இதனிடையே முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 7வது முறையாக வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் என ஹமாஸ் கூறியுள்ளது. வியாழக்கிழமை இஸ்ரேலியர்களின் 4 உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்றும், சனிக்கிழமை உயிருடன் உள்ள 6 இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. இதேபோல கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள சுமார் 602 பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். இதில் 157 பேர் இஸ்ரேல் நீதிமன்றங்களால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆவர். மேலும் 445 பேர் போர்க்காலங்களில் காசாவிலிருந்து கைது செய்யப்பட்டு கடத்தி செல்லப்பட்டவர்கள் ஆவர்.